தண்டையார்பேட்டையில் கருப்பு நிறத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீர் வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடசென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட காசிமா நகரில் 17 தெருக்கள் உள்ளன. இங்குள்ள குடிநீர் குழாய்களில் கடந்த ஓராண்டாக கருப்பு நிறத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீர் வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்டல குழு தலைவர், கவுன்சிலர் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பிரச்சினையை சரி செய்யாமல் கண் துடைப்பிற்காக மட்டுமே வேலை செய்வதாக கூறியுள்ளனர். கழிவுநீர் கலக்கும் இடத்தை கண்டறிந்து பிரச்சினையை சரி செய்யவில்லை என அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி எப்பவுமே காவா தண்ணி தான் வருது. நாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த தெருக்கு போறோம், அந்த தெருக்கு போறோம், ஒன்னாசத்துக்கு போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால தூக்க முடியல. இந்த கை வலி. டாங்கி தண்ணி வந்தாலும் எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேது. இது வரைக்கும் தண்ணி கிடைக்க மாட்டேது. அதுவும் கிடைக்க மாட்டேது. டாங்கி தண்ணி வந்தாலும் இன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கோம் எங்களுக்கு தண்ணி. நான் வாசலே போடாத இருக்கிறேன். அந்த காவா தண்ணியில் நான் வாசல் போடாத இருக்கிறேன். ஒரு நாள் இங்க அடிப்பா புழு வருது, புள்ளிங்க இருக்குது, பேதி ஆகுது, வாந்தி வருது. டாக்டர் செல்லுக்கு அப்பப்போ ஆசிரியத்தின்னு ஓடுறோம். நாங்க கேஸ் ஏறுது, அது வர நோய் வருது எங்களுக்கு. அந்த கேஸால நோய் வருது. கொப்புன்னு நாத்தடிக்குது காவாச்சி அடிச்சுக்கின்னு.